வாருங்கள் DSR விஜய் ஹேண்டில் குவாரிஸ் அண்ட் அப்ஜெக்ஷனிங் ஸ்டெப்பை எவ்வாறு செய்கிறார் என்று பார்ப்போம். மார்ஜின் அப்புறம் ஸ்கீம் நல்லா இருக்கு, ஆனா கோத்ரேஜோட ப்ராடக்ட் விற்கவே இல்லையே. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த ப்ராடக்ட்ஸ்களை விற்க முடியுமா இல்லையான்னு. சங்கரையா, நீங்க இதை தானே தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இந்த ப்ராடக்ட்ஸ் உங்க கடைகள்ல இருந்து எப்படி சீக்கிரம் வித்து போகும்னு? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. நான் உங்க கடையை சரியா புரிஞ்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தான் தருவேன், எது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டும், அப்புறம் இந்த அவுட்லெட்ல சீக்கிரம் விற்கிறது. சங்கரையா, எங்க ப்ராடக்ட்ஸ் டிவியில நல்லா பிரச்சாரம் ஆகுது. அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுடைய கஸ்டமர்ஸ் இந்த பிராண்ட்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க இந்த ப்ராடக்டை வைக்கிறதே இல்லை, அதனால அவங்க வேற கடையில இருந்து இதை வாங்குறாங்க. சங்கரையா, நான் உங்களுடைய கடையின் ப்ரொஃபைல் அப்புறம் சேல அடிப்படையில சரியான குவான்டிட்டியை ஸ்டாக் கொடுப்பேன். எப்படி எப்படி ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் சேல் ஆகுதோ அப்பதானே உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் ரெகுலரா நானும் வார வாரம் விசிட்டுக்கு வருவேன். சங்கரையா, நான் இங்க உங்களுடைய ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணேன். அப்புறம் நீங்க கூடவே உங்களுடைய ஆஃப்டேக் பத்தி சொன்னீங்க. இதன் மூலம் எனக்கு புரிய வந்தது எந்த ஸ்டாக் இங்க நல்லபடியா விற்கும் அப்படின்னு. அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோப்புல நீங்க சொன்னீங்க இங்க வாரத்துல 2 பெட்டியாவது வித்துரும் அப்படின்னு. அதன் அடிப்படையில கோத்ரேஜ் நம்பர் 1 இன் 68 கிராமின் பேக் ஆஃப் 4 இன் 6 வேரியன்டின் ஒவ்வொரு பண்டல கொடுப்பேன். சிந்தாலுக்கும் ஒவ்வொரு பண்டல் கொடுப்பேன். 3 வேரியன்ட்டும் சேர்த்து ஜியோ, கூல் அப்புறம் ஸ்ட்ராங். வேண்டாம், இவ்வளோ வேண்டாம். பொருட்களை வாங்குறதால என்ன ஆகும்? விற்க செய்யணும்ல. சங்கரியா, இது எல்லாமே மார்க்கெட்டோடைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். அப்புறம் நான் இங்க போஸ்டரும் மாட்டிடுவேன். அப்பதான் உங்க கஸ்டமருக்கு தெரிய வரும் இங்க கோத்ரேஜோட ப்ராடக்ட் கிடைக்கும்னு. நான் போஸ்டரை மாற்றத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்க, காமிங்க. வாருங்கள், நாம் நமது குரூப்பில் இப்போது டிஸ்கஸ் செய்வோம் DSR விஜய் எதை சரியாக செய்தார், மேலும் எதை சிறப்பாக செய்திருக்கலாம் என்று.